பாலைவன பூமியான சவுதி அரேபியா வரலாறு காணாத குளிரால் பனி தேசமாக காட்சியளிப்பதை சமீபத்தில் பார்த்திருப்போம். இப்போது அந்த பாலைவனம் விரைவில் சோலைவனமாக மாறப்போகும் செய்தியை பார்க்கவிருக்கிறோம். சவுதி அரேபியா என்றாலே கண்ணு கெட்டிய தூரம் வரை மணல் மேடுகளும் பாலைவன கப்பலான ஒட்டக பயணமும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இனி அந்த அடையாளம் மாறப்போகுது. சவுதி அரேபியாவின் 95% பாலைவன நிலப்பரப்ப அடியோடு மாற்ற, அதாவது ஒரு பசுமை தீபகற்பமா மாற்ற இளவரசர் முகமது பின் சல்மான் களமிறங்கிட்டாரு. இந்த நேரத்துல விஞ்ஞானிகள் சொல்லும் பண்டைய வரலாறு நம்மை வியக்க வைக்குது. ஒரு காலத்துல சவுதி அரேபியா பசுமை காடுகளாக அதிக மழை பெய்கிற இடமா இருந்துள்ளதா. அந்த பழைய பசுமை அரேபியாவை மீட்டெடுப்பதுதான் தற்போதைய லட்சியமா. $18 கோடி ஏக்கர் நிலத்தை பசுமையாக்கும் இந்த திட்டத்துல இதுவரை 15 கோடி மரங்கள் நடப்பட்டுள்ளதாம். 2030க்குள்ள 60 கோடி மரங்கள்னு மொத்தமா 1000 கோடி மரங்கள் நட திட்டமிடப்பட்டிருக்காங்க. அதுதான் இலக்கு. பாலைவனத்துல மரம் எப்படி வளரணும் சந்தேகம் வரலாம். ஆனா அங்கதான் அறிவியலும் பாரம்பரியமும் கை கோக்குது. 2 வருஷம் ஆராய்ச்சி செய்து அந்த மண்ணுக்கேத்த அத்தி, மாதுளை, பனைன்னு வறட்சியை தாங்குற 2000க்கும் மேற்பட்ட தாவர இனங்களை மீட்டு எடுத்திருக்கிறாங்க. மழைநீரை தேக்க அரை சந்திர வடிவ குழிகள்னு 400 வருஷத்துக்கு முந்தைய பாரம்பரிய நீர் சேமிப்பு முறைகள், நகர கழிவுநீரை மறுசுழற்சி செய்யும் சொட்டு நீர் பாசனம்னு 1150 இடங்களை தேர்வு செஞ்சு வேலை நடக்குது. இது வெறும் மரம் நடும் வேலை இல்லைங்க, உணவு பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழலுக்கான மாபெரும் பசுமை யுத்தம். நிச்சயமா அடுத்த 5 ஆண்டுகள்ல சவுதி அரேபியா ஒரு பசுமை பூமியா மாறப்போகுது.